கொள்ளும் முருகையா. சூரசம்ஹாரமே காணும் செம்மானே பன்னிரு கரத்தனே முருகையா. சரவண பவகுக ஷண்முகவேலா கலியுக வரதா சரணமையா. சரவண பவகுக ஷண்முகவேலா கலியுக வரதா சரணமையா. கந்தா கடம்பா கதிர்வேல் அழகா கார்த்திகை வாழா முருகையா. ஆவினன் துயிலில் அழகிய பழனியில் ஞான பண்டிதனே முருகையா. ஆவினன் குடியினில் அழகிய பழனியில் ஞான பண்டிதனே முருகையா. கந்தாயுதமுடன் கண்டோர் மனம் நின்று காட்சி அருளிடும் முருகையா. சரவண பவகுக ஷண்முகவேலா கலியுக வரதா சரணமையா. சரவண பவகுக ஷண்முகவேலா கலியுக வரதா சரணமையா. கந்தா கடம்பா கதிர்வேல் அழகா கார்த்திகை வாழா முருகையா. சுவாமிக்கும் சுவாமி சுவாமி மலை சுவாமி சுவாமிநாதனே முருகையா. சுவாமிக்கும் சுவாமி சுவாமி மலை சுவாமி சுவாமிநாதனே முருகையா. அருணகிரிக்கன்று பாததரிசனம் அருளிய குருவே முருகையா. சரவண பவகுக ஷண்முகவேலா கலியுக வரதா சரணமையா. சரவண பவகுக ஷண்முகவேலா கலியுக வரதா சரணமையா. கந்தா கடம்பா கதிர்வேல் அழகா கார்த்திகை வாழா முருகையா. அணிகையில் சினமிட்டு அள்ளியை கரம் தொட்டு அமர்ந்தாய் மலை மேல் முருகையா. தனிகையில் சினந்திட்டு வள்ளியை கரம் தொட்டு அமர்ந்தாய் மலை மேல் முருகையா. நான்முகன் நாரத திருமாலகத்தியர் அனைவர்க்கும் அருள் தந்த முருகையா. சரவண பவகுக ஷண்முகவேலா கலியுக வரதா சரணமையா. சரவண பவகுக ஷண்முகவேலா கலியுக வரதா சரணமையா. கந்தா கடம்பா கதிர்வேல் அழகா கார்த்திகை வாழா முருகையா. பழமுதிர்ச்சோலையில் அழகரின் அருகினில் எழிலாய் அமர்ந்த முருகையா. பழமுதிர்ச்சோலையில் அழகரின் அருகினில் எழிலாய் அமர்ந்த முருகையா. வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு சித்திரகிரி வாசனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கோயில்ல வந்து கிருத்திகை அபிஷேகம் முருகருக்கு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லா சன்னதியிலையுமே சரி சிவன் கிட்ட பண்ணும்போது இந்த விஷயத்த சொல்றோம், பைரவர் கிட்ட பண்ணும்போது சொல்றோம், அம்பாள் கிட்ட பண்ணும்போது சொல்றோம், முருகர் கிட்டயா இருக்கட்டும் சரி, விநாயகர் கிட்டயா இருக்கட்டும் சரி, எந்த சுவாமி கிட்ட பண்ணாலுமே நம்ம எதுக்காக அதை பண்றோம், கிருத்திகை மிக சிறப்பானது, பிரதோஷம் பண்ணும்போது பிரதோஷம் சிறப்பானது இப்படின்னு எதுக்காக எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க அப்படின்னாக்கா நம்ம எப்படி நம்மளோட தர்ம சிந்தனையை வந்து நம்ம சுவாமி கிட்ட எடுத்துட்டு போறோம். அப்படி இந்த மாதிரி தான் வந்து சிவன். அவர் எப்படி அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே பரம்பொருள் வந்து அவர் தான். இங்க நம்ம செஞ்சாலுமே அங்கதான் போய் சேரும், விநாயகர் கிட்ட செஞ்சாலுமே அங்கதான் போய் சேரும். ஆறுமுகம்ன்றது யாருன்றது தெரியுங்களா? முருகர். இன்னொருத்தர் இருக்காரு, யாரு அவர்? ஆறுமுகன் சொல்லக்கூடியவர் சண்முகர். சண்முகர் முருகர் எல்லாருமே ஒண்ணுதான். ஆறுமுகம் சொல்லக்கூடியது ஆறு, சுவாமியோட தலையில இருக்கக்கூடிய கங்கை ஆறுமுகன். அவருக்கு பேரு மாறுமுகன் ஒருத்தர் இருக்காரு. யாரு அப்படின்னாக்கா மாறுமுகம். முகம் யாருக்கு மாறி இருக்கு? விநாயகர் மாறுமுகம். அதே மாதிரி மகா மாரியம்மன்
மாரி அப்படின்னாக்கா மழை. இது எல்லாமே நீர் சம்பந்தமானது. இப்ப இதுல வந்து என்னது கலவு சண்டி விநாயகோ, இது எல்லா சுவாமியுமே கலியுக தெய்வம்னு சொல்றாங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த சுவாமியை வந்து நம்மளோட நாம கீர்த்தனை, இந்த சுவாமியோட பேரை நம்ம சொல்லும் பொழுது அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. அதுவும் இந்த வைகாசி மாசம் வரக்கூடிய கிருத்திகையா இருக்கட்டும் சரி, சஷ்டியா இருக்கட்டும் சரி, பௌர்ணமியா இருக்கட்டும் சரி, முருகருக்கு வந்து ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னாக்கா முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த சுவாமி கிட்ட நம்ம பிரார்த்தனை வச்சுட்டாலுமே அங்கதான் போக போறது. அப்படின்னு இருக்கும்போது இங்க வந்து சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிக்ஷாடனரா இருக்காரு. பிக்ஷாடனர் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா பிச்சைக்காரன்னு பேரு. ஏன் அந்த மாதிரி பிச்சைக்காரனா இருக்காரு அப்படின்னாக்கா அவர் என்ன பிச்சை வாங்க போறாரு அப்படின்னாக்கா நம்மளுடைய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இந்த மாதிரி 6 கெட்ட குணங்கள் வந்து நமக்குள்ள இருக்கும். இந்த 6 கெட்ட குணங்களையும் நம்ம கிட்ட இருந்து பிச்சை வாங்கிட்டு சுவாமி வந்து வாங்கிட்டு நம்மளை வந்து திருத்துறாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பங்குனி உத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு வேற எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம பிரம்மோற்சவமா இருக்கட்டும் பங்குனி உத்திரத்துல சுவாமிக்கு நடக்கும், சித்திரை மாசம் சுவாமிக்கு நடக்கும், வைகாசி மாசம் முருகனுக்கு நடக்கும், ஆடி மாசம் அம்பாளுக்கு நடக்கும். இந்த மாதிரி நம்மளோட தலைவிதியை வந்து மாற்றக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி எல்லா பூஜைகளுமே. அப்படின்னு இருக்கும்போது நம்ம கோவில்ல எல்லா பூஜைகளுமே மிக சிறப்பா வந்து நடத்துறாங்க. எல்லாருமே இதே மாதிரி எல்லாருமே சிறப்பா இருந்து பண்றீங்க. இதே மாதிரி எல்லா பூஜைகளுமே பண்ணணும்.